சரி, ஓகே. சரி, ஒன்ஸ் அகெயின் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த வீக் கொடுத்த மெட்டீரியல்ல நீங்க கஷ்டமா ஃபேஸ் பண்ண சம்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் பேர் நம்பர்ஸ் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ நான் இந்த லைவ் கிளாஸ்ல நான் வச்சிருக்கிறேன். ஏதாவது சம்ஸ் மிஸ் ஆச்சுன்னா கூட சொல்லுங்க. இந்த இதில் பார்க்க முடிஞ்சா பார்ப்போம், இல்லைன்னா அதோட சொல்யூஷன் நான் எப்படியாவது சால்வ் பண்ணி கூட நான் அனுப்புறேன், ஒருவேளை இன்னைக்கு பார்க்க முடியலன்னா. சரிங்களா? அதே மாதிரி போன வாட்டி வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 50 பேர் இருந்தாங்க. லைவ் வந்து 2 மணி நேரம் போச்சு. அதுல வந்து லாஸ்ட் போகும்போது ஒரு 30 பேர் தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மேபி ஏதாவது ஒர்க்கில் கூட இருந்துக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அதனால இந்த தடவை ரொம்பவும் லாங்கா போக வேண்டாம். ஒரு 1 hour 1.5 hours நம்ம இந்த செஷனை முடிக்க பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ செஷன்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா எல்சிஎம் என்ன, ஹெச்சிஎஃப் என்னன்னு ஆரம்பிச்சுட்டு நம்ம போகலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்னெல்லாம் சம்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ரைட்டு. ஸோ எல்சிஎம்னா என்னது? எல்சிஎம்னா அதோட எக்ஸ்பான்ஷன் என்னது? காமன் ஃபேக்டர். லீஸ்ட் காமன் மல்டிபிள் சார். லீஸ்ட் காமன் மல்டிபிள் சார். மல்டிபிள். லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஹெச்சிஎஃப்னா highest common ஃபேக்டர். highest காமன் ஃபேக்டர். ஸோ இதுல வந்து லீஸ்ட் காமன்னா என்னன்னு தெரியும், ஹையஸ்ட் காமன்னா என்னன்னு தெரியும். மல்டிபிள்னா என்ன, ஃபேக்டர்னா என்னன்னு மட்டும் இப்போ நமக்கு தெரியணும். அப்படிதானே? ஸோ ஒரு ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் எடுத்துக்கலாம். சப்போஸ் 12 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ 12 உடைய மல்டிபிள்ஸ்லாம் என்ன? 24, 36. 12, 24, 36, 48, 60, 72 இப்படியே போயிட்டே இருந்தா இதுக்கு பேரு மல்டிபிள்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ அதே மாதிரி 18 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுக்கிறேன். இதோடைய மல்டிபிள்ஸ் என்ன? 18, 36. அதுக்கப்புறம் என்ன? 54, 72, 90 அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? இது மல்டிபிள்ஸ். ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை தான் மீன் பண்றோம். ஸோ இப்போ இந்த எப்போதுமே எல்சிஎம்னா 2 நம்பர் இன்வால்வ் ஆகணும் இல்லையா? எல்சிஎம் ஆஃப் 2 numbers இல்லை 2 or more அதுக்கு மேல இருக்கிற நம்பர் தான் வந்து இன்வால்வ் ஆகணும். அப்போ காமன் லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கும்போது இந்த 2 நம்பருக்கும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னது? 36. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ இந்த மல்டிபிள்கான அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபேக்டர்னா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஃபேக்டர்னா என்ன? இப்போ 12க்கு என்னென்ன ஃபேக்டர்லாம் இருக்கு? 12, 6. 1, 2, 1, 2, 3, 4, 6, 12. அவ்வளவுதான். ஸோ ஃபேக்டர்னா என்னன்னா இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த 12 வந்து டிவைட் பண்ணும். 12 divided by 1 12, 12 divided by 2 12 divided by 3, 12 divided by 4, அதே மாதிரி 12 divided by 6, 12 divided by 12. ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி 18க்கு செக் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 வராது. 6, 9, 18 இல்லையா? ஸோ இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ HCF என்ன? ஸோ என்ன பார்த்துருந்தோம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ 12க்கும் 18க்கும் ஃபேக்டர்ஸ் நான் எழுதும் போது இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். ஸோ இதுல எது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்? 6 சார். 6 சார். ஸோ அதான் HCF. ஓகேவா? ஓகே சார். ரைட். இப்போ இதுல வந்து எதுக்கு HCF பார்க்கணும், எதுக்கு LCM பார்க்கணும்னு கேட்டீங்க. அது வந்து நம்ம சம்ஸை பார்க்கும்போது தான் அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரிங்களா? எல்லா இடத்துலையுமே HCFும் கேட்பாங்க, LCMும் கேட்பாங்க. சம்மை பொறுத்து தான் அது. ஓகே.
அதே மாதிரி வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், எப்படி ஃபேக்டர்ஸ் எடுக்கணும், அதாவது பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த 12 வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணேன் அப்படின்னா எப்படி எழுத முடியும்? 2 ஸ்கொயர் இன்டூ 3 பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகேங்களா? அதாவது 2ங்கிறது ஒரு பிரைம் நம்பர், 3ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். இந்த மாதிரி இந்த 12 முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரைம் நம்பர்ஸால நம்ம எழுத பார்க்கணும். அதுதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன். அதே மாதிரி 18 வந்து எப்படி எழுதிக்கலாம்? 2 இன்டூ 3 ஸ்கொயர். இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் எல்சிஎம் வந்து என்னவா இருக்கணும்? இப்போ இதுல என்னென்ன நம்பர்லாம் இன்வால்வ் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நீங்க எழுதிக்கிடணும். 2ம் 3ம் தான் இங்க இன்வால்வ் ஆயிருக்கு. என்னென்ன நம்பர் இன்வால்வ் ஆகுதோ அதை எழுதிக்கிடணும். அதுலேயே இப்போ ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதிடணும். சரிங்களா? இப்போ எல்சிஎம்க்கு ஹையஸ்ட், 2க்கு ஹையஸ்ட் பவர் என்ன கொடுத்துருக்காங்க? 2. அதே மாதிரி 3க்கு ஹையஸ்ட் பவர் வந்து 2. கரெக்டா? ஸோ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 9s are 36. ஸோ இங்க எல்சிஎம் வந்து 36 வந்துருச்சா? அதே சமயம் ஹச்சிஎஃப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா காமனா இருக்கிற நம்பர்ஸை மட்டும் தான் நம்ம எழுதிக்கிடணும். எல்சிஎம்னா அதுல என்னென்ன நம்பர்லாம் இன்வால்வ் ஆயிருக்கோ எல்லாத்தையும் எழுதிட்டு ஹையஸ்ட் பவரை போடணும். ஹச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா காமனா இருக்கிற நம்பர்ஸ், இப்போ இந்த ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கிற நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தா 2 and 3. ஸோ இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 3, 2 and 3 இருக்கு, இங்கேயும் 2 and 3 இருக்கு. ஸோ 2 and 3 பவர் வந்து என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும் பவர்? கம்மியா இருக்கும். கம்மியா small. இருக்கணும். எல்சிஎம்க்கு அதிகமா எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஹச்சிஎஃப்க்கு அப்படியே ஆப்போசிட் கம்மியா இருக்கணும். ஆனா பேர் தான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சரிங்களா? அதனால குழம்பிடக்கூடாது. அது வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு புரியும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படி அதை பண்றோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வேற என்ன எல்சிஎம் ஹச்சிஎஃப் ரிலேட்டடா என்ன ஃபார்முலா இருக்கு? எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு product of the two numbers. 2 numbers. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. அதே மாதிரி கோப்ரைம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. கோப்ரைம் பேர் அப்படின்னா இப்போ 2,3 இது வந்து ஒரு கோப்ரைம் பேர். எதுக்காக அப்படி சொல்றோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஹச்சிஎஃப் வந்து 1 இருக்கும். எந்த ரெண்டு நம்பருக்குலாம் ஹச்சிஎஃப் வந்து 1 இருக்குதோ அது எல்லாமே கோப்ரைம் பேர். ஓகேங்களா? 2,3 3,4 ஈவன் தோ 4 இஸ் அ ஈவன் நம்பர், இது வந்து பிரைம் நம்பர் இல்லையே, அப்புறம் ஏன் இதை கோப்ரைம்னு நீங்க கேட்கக்கூடாது. 3க்கும் 4க்கும் ஹச்சிஎஃப் வந்து 1 அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து ஒரு கோப்ரைம் பேர். சரிங்களா? எப்போதுமே அடுத்தடுத்த நம்பர் வந்து கோப்ரைம் பேரா தான் இருக்கும். 15,16 இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். சரிங்களா? ஸோ இந்த கோப்ரைம் பேரு, அதுக்கப்புறம் இந்த எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ், அதுக்கப்புறம் இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன், இதெல்லாம் வச்சு தான் மேக்ஸிமம் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் சம்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஏதாவது ஒரு சில சம்ஸ் அந்த ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த லாங் டிவிஷன் மெத்தட் ஒன்று இருக்கு இல்லையா? நம்பர் சிஸ்டம்லேயே ஒரு சில சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம் அந்த லாங் டிவிஷன்ல. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ வந்து நீங்க கேட்ட சம்ஸ் தான். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் 1 by 1. அதுல அந்த சம்மை பொறுத்து இப்போ எல்சிஎம் எடுக்கணுமா ஹச்சிஎம் எடுக்கணுமா அப்படின்னு ஹச்சிஎஃப் எடுக்கணுமா பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த இடத்துல LCM of two prime numbers x and y is 533 அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பிரைம் நம்பரோடைய LCM அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு பிரைம் நம்பர் அப்படின்னாலே இப்போ அது என்ன ஆயிரும்? LCM of two prime numbers என்னது? சிம்பிளி அதோடைய மல்டிபிள்ஸ். அவ்வளவுதான். இப்போ வந்து 2,3 இருக்கு, இதோட LCM என்னன்னு பார்த்தா 6. 7,8 இருக்கு, இதோட LCM என்னன்னு பார்த்தா 56. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். ரெண்டு பிரைம் நம்பர் இருக்கு, ரெண்டு பிரைம் நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் எல்சிஎம்மாவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அதுதான் இங்க 533 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது அந்த ரெண்டு நம்பர் என்னவா இருக்கும்? கண்டிப்பா பிரைம் நம்பர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 533ங்கிறது வந்து ஏதோ ஒரு என்ன ஸ்கொயர் நம்பர் பக்கத்துல இருக்கு? 8 ஸ்கொயர். 8 கியூப். அது நீங்க சொல்றது 8 ஸ்கொயர் இல்ல, ஸ்கொயர் நம்பர் நான் கேக்குறேன். 23 ஸ்கொயர். 23 ஸ்கொயர். 23 ஸ்கொயர் வந்து 529 இல்லையா? சோ அது பக்கத்துல இருக்குது. அப்பனா வந்து இந்த 23க்கு கீழே இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. 23க்கு கீழே என்னென்ன பிரைம் நம்பர்ஸ்லாம் இருக்கு? 2, 3, 5. சரி 2, 3, 5
2, 3, 5, 7, 7, 7, 11, 13, 11, 17, 19, 23. 20. சரிங்களா? நீங்க இந்த 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 டைரக்ஷன்லயே இருந்து இந்த 533 டிவைட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்போ 23ஆல டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்க. 2 into 23 46 வரும். பேலன்ஸ் வந்து 73 வரும். 73 வந்து 23ஆல டிவைட் ஆகாது. ஸோ 23 கிடையாது. 19 செக் பண்ணி பாருங்க. 2 into 19 வந்து என்ன வரும்? 38. என்னது? 38. 38. பேலன்ஸ் வந்து ஒரு 15, 153. 153 வந்து 19ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. ஆகாது. ஸோ இதுவும் கிடையாது. 17 செக் பண்ணி பாருங்க. 3 into 17 வந்து 17, 3 51. sir, 51. பேலன்ஸ் 23 வரும். இதுவும் இல்ல. 13. 13. 13 4 sir 52. 13 4 are 52. பேலன்ஸ் 1 13. ஸோ இதை 13ஆல டிவைட் பண்ணா என்ன வருது? 41 வருது. 41. ஸோ அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு பார்த்தா 31 into 41. ஓகேங்களா? இதுல வந்து எக்ஸ் தான் பெரிய நம்பர்னு சொல்றாங்க. அப்ப இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 4y மைனஸ் எக்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 4 into 13 மைனஸ் ஒரு 41 என்ன வரும்? 52 மைனஸ் ஒரு 41 9. 11. சாரி 11. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 11 தான். ஏதாவது டவுட் இருக்கா? எப்போதுமே வந்து அந்த இப்போ இந்த ஸ்கொயர் நம்பர் என்ன இருக்கோ அது ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இது ஏதோ ஒரு ஸ்கொயர் நம்பர் பக்கத்துல இருக்குன்னா அப்போ அதுக்கு கீழே இருக்கிற பிரைம் நம்பரால அது டிவைட் ஆகும் கண்டிப்பா. சரிங்களா? நீங்க அந்த மாதிரியே செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டாலும் இன்னொரு நம்பரையும் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. 2 பிரைம் நம்பரால அது மல்டிப்ளை ஆகுது. ஸோ 13 கண்டுபிடிச்சோம், அதனால 41 கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி சம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Okay, sir. Yes, sir. நான் ஃபாஸ்டா போனாலும் நிப்பாட்டுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ வாட் இஸ் HCF ஆஃப் தி பாலினாமியல்ஸ்? ஸோ HCFனா நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா இப்போ x³ மைனஸ் 8 இந்த இடத்துல a³ மைனஸ் b³ ஃபார்முலாவை தான் நீங்க யூஸ் பண்ணணும். சரிங்களா? a³ மைனஸ் b³. ஸோ இது வந்து 2³ என்ன வரும்? x மைனஸ் 2 x ஸ்கொயர் அப்புறம் 2x பிளஸ் ஒரு 4. அதே மாதிரி இந்த x³ மைனஸ் 6x ஸ்கொயர் பிளஸ் 12x மைனஸ் 8 இது வந்து இமிடியட்டா வந்து தெரியாது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ் ரெகுலரா பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இது வந்து x மைனஸ் 2 தி ஹோல் கியூப். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த x³ மைனஸ் 6x ஸ்கொயர் பிளஸ் 12x மைனஸ் 8ன்னு வரும். ஓகேங்களா? இது அப்படித்தான் பண்ணி ஆகணும். அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் நிறைய ரெகுலரா பார்த்துட்டு அப்போ சம் சால்வ் பண்ணும்போது இது எல்லாமே நமக்கு இது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்குன்னு நம்மளால கொண்டு வர முடியும். அதே மாதிரி இங்க x மைனஸ் 2 இருக்கு அப்படின்னால அதையே ஒரு க்ளூவா எடுத்துக்கிடணும். அப்ப இங்க இதுக்குள்ள x மைனஸ் 2ங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி x³ மைனஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 4x இதுல இப்ப எக்ஸ காமனா வெளில எடுத்தோம் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இது வந்து என்னது? X minus 2 the whole square. அவ்வளவுதான். ஸோ x into x minus 2 the whole square. ஸோ கண்டிப்பா அந்த x minus 2 கனெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்துலயும் காமனா இருக்கிறது யாரு? x minus 2. சரிங்களா? மூணுத்துலயுமே இருக்குது. அதே மாதிரி இதுல லோயஸ்ட் பவர் தான் நீங்க எடுத்துக்கிடணும். அப்போ லோயஸ்ட் பவர் 1 தான். இங்க வந்து x minus 2 the whole cube இருக்கு, இங்க x minus 2 the whole square இருக்கு, பேலன்ஸ் வந்து x minus 2 தான் இருக்கு. ஸோ இதுக்கான HCF வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி x minus 2 தான். இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பா நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ்ல மட்டும் தான் கொண்டு வர முடியும். சரிங்களா? மற்றபடி வேற ஆப்ஷனே கிடையாது இதை சால்வ் பண்றதுக்கு. கிளியர்? எனி டவுட்? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, so 5 bells commence tolling together and toll at intervals of 5, 10, 15, 20 and 25 seconds respectively in 1 hour 20 minutes. How many times do they toll together?
இப்போ இந்த மாதிரி சம்ஸ்ல நம்ம எல்சிஎம் தான் எடுப்போம். சரிங்களா? சஞ்சீவ் தானே கேட்டீங்க? சார் அது So, எதனால சார் எடுக்கிறோம்? இப்போ இதுல என்ன சொல்றாங்க? In 1 hour 20 minutes how many times do they told? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 12க்கும் 18க்கும் பார்க்கும்போது என்னெல்லாம் பார்த்தோம்? அதாவது 12, 24, 36, 48, 60, 72 பார்த்தோமா? அப்போ இங்க 36ம் காமனா இருக்கு, 72ம் காமனா இருக்கா? ஆமா சார். அதே மாதிரி இன்னும் போய்கிட்டே இருக்கும். ஓகே சார். அந்த மல்டிபிள்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே சார். ஆனா வந்து இந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல நின்றும். எஸ் சார். 12னா அவ்வளவுதான், ஒரு இடத்துல நின்றும். 18னா ஒரு ஃபேக்டர்ஸ் அவ்வளவு கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? சோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்த மாதிரி காமனா எத்தனை தடவை ரிங் ஆச்சு, இல்ல இந்த டிராபிக் சிக்னல்ல எத்தனை தடவை காமனா ரெட் லைட் எல்லோ லைட்லாம் எரிஞ்சது அப்படின்னா எல்சிஎம் தான் நம்ம எடுப்போம். இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த 1 hour 20 minutesக்குள்ள எத்தனை தடவைன்னு கேட்கறாங்க. ஆனா அதை தாண்டியுமே காமனா நிறைய தடவை அது ரிங் ஆகிக்கிட்டே தானே இருக்கும். ஓகேங்களா? புரியுது சார். ரைட். ஸோ அப்போ 5, 10, 15, 20 and 25 இதுக்கு எல்சிஎம் தான் நம்ம எடுப்போம். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகணும், அதே மாதிரி லீஸ்ட் காமன் மல்டிபிளா இருக்கணும். ரைட்டா? ஸோ சம்டைம்ஸ் நம்ம மைண்ட்லேயே சில நம்பர்ஸ்லாம் நம்ம போடலாம். இப்போ 25 இருக்கு, அதே மாதிரி 15 இருக்கு. ஓகேங்களா? இப்போ வேற என்ன நம்பர் இருக்கலாம்? 150 நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 150ங்கிற நம்பர் 5ஆல 10ஆல 15ஆல 25ஆல டிவைட் ஆகும், ஆனா 20ஆல டிவைட் ஆகாது. 150ங்கிற நம்பர் 20ஆல டிவைட் ஆகாது. 300. 300. So 300 is the better option. 300 is the LCM. ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறது 300 தான். ஸோ அதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். இல்லைன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். 5 வந்து 5 into 1, 10 வந்து 2 into 5, 15 வந்து 3 into 5, 20 வந்து 2 square into 5, அந்த மாதிரி எழுதி எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன், வேற ஏதாவது சம்முக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2 into 5, 15க்கு 3 into 5, 20க்கு 2 square into 5, 25க்கு 5 square. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லா நம்பரையும் நீங்க எழுதிடணும். என்னென்ன நம்பர்லாம் இதுல இன்வால்வ் ஆகுதோ எல்லா நம்பரையும் எழுதிடணும். ஸோ 2 into 3 into 5 இந்த 3 நம்பர் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் காமன், அதாவது பவர் வந்து அதிகமா இருக்கணும் இல்லையா? அப்போ 2க்கு அதிகபட்ச பவர் 2, 3க்கு அதிகபட்ச பவர் வந்து 1 தான், 5க்கு 2. ஸோ இதுதான் வந்து எல்சிஎம்மா இருக்கும் இல்லையா? ஸோ 4 3s are 12, 12 into ஒரு 25, 12 into 25 எவ்வளவு? 300. சரிங்களா? ஸோ எல்சிஎம் வந்து 300. ஸோ 300 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை எல்லா பெல்லுமே வந்து காமனா ரிங் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 300 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம மினிட்ஸ்ல மாத்தணும்னா எத்தனை மினிட்ஸ் வரும்? 5 minutes. 5 minutes. அதே மாதிரி 1 hour 20 minutesனா மொத்தம் 80 minutes இல்லையா? ஸோ இந்த 80 5ஆல டிவைட் பண்ணோம்னா 16. ஆனா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் தடவை அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 bells commence tolling together. ஃபர்ஸ்ட் தடவை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 5 செகண்ட் 10 செகண்ட் 15 செகண்டுக்கு அது இன்டர்வெல்ல ரிங் ஆகுது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட்ல வந்த ஒன்னையும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா how many times do they toll together அப்படிங்கும்போது 17 தான் ஆன்சர். அவங்க 16 கொடுத்திருந்தா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். அவங்க கிளவரா 16 கொடுக்கல. ஓகேவா? பட் 16 கொடுத்திருந்தாலும் நீங்க 17 தான் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரிங் ஆனதையும் கணக்குல எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ரைட். ஸோ let x is equal to 224 and y equal to 322. சரிங்களா? If the highest common factor of 23x and a into y is divisible by x and y, okay, then what can be the possible value of a? Right, highest common factor of 23x and a into y அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல x ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூவும் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? 23 into 224, a into 322. ஓகே, ஸோ நம்ம ஹையஸ்ட் HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம்.
ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது இப்போ இந்த 224 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த 322 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ 23 இன்டூ 224 என்ன மாதிரி கட் பண்ணலாம்? இப்போ 24ங்கிறது 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஒரு 4 டேபிளால் கட் பண்ணுங்க. 15 24 56 வரும். சரிங்களா? ஸோ 56 அகெயின் 7 into 8. ஸோ இங்கே ஒரு 4 இருக்கு, இங்கே ஒரு 8 இருக்கு. ஸோ 4 8s are 32. 32ங்கிறது 2 to the power 5. ஸோ இங்கே வந்து 2 to the power 5 இன்டூ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 7 இருக்கும். ஸோ இதை ஃபுல்லும் நம்ம இப்படி எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த சைடு ஏ இன்டூ அதே மாதிரி 322 டிவைட் நம்ம ஃபேக்டரைசேஷன் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் என்ன வரும்? இப்போ இது வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 இன்டூ 161. 161 ஃபர்தராக ஏதாவது டிவைட் ஆகுமா? ஸோ 161 வந்து டிவைட் ஆகுமா ஆகாதான்னு டக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியல இல்லையா? அதனால 23 சார் 23 சார் 7 சார் 23 into 7. ஓகே. ஸோ நம்ம இந்த ஸ்கொயர் நம்பர் கீழே இருக்கிற பிரைம் நம்பர் செக் பண்ணுவோம்ல, அது மாதிரி செக் பண்ணிடலாம். ஒருவேளை இது வந்து ஒரு பிரைம் நம்பரால் மல்டிப்ளை ஆகுதுன்னா இப்போ வந்து 161ங்கிறது 12 ஸ்கொயருக்கு அப்புறம் இருக்கு. அப்போ 12க்கு கீழே இருக்கிற பிரைம் நம்பர் நீங்கள் செக் பண்ணலாம். 11 செக் பண்ணலாம், அதுக்கப்புறம் 7 செக் பண்ணலாம். ஸோ 7 செக் பண்ணீங்கன்னா 23 டைம்ஸ் வருது. சரிங்களா? இப்போ 161 வந்து எப்படி எழுதிக்கலாம்? 7 into 23. ஓகேங்களா? 7 into 23 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த நம்பருக்கும் HCF வந்து என்ன சொல்றாங்க? இஃப் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 23x and a into y is divisible by x and y. x ஆலையும் y ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ஏக்கு வந்து என்ன வேல்யூ பாசிபிளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த சம்மை எப்படி கொண்டு போலான்னு ஒரு ஐடியா இருக்கா? 16 போடுங்க சார் 2 into 16. சூப்பர். ஏக்கு பதிலா 2 to the power 4 போட்டா என்ன ஆயிரும்? 2 to the power 5 into 7 into 23 வந்துரும். இங்கேயும் அதே தான் இருக்கு. இப்படி இருந்தா மட்டும்தான் வந்து இந்த நம்பர் வந்து 224 டிவைட் பண்ண இல்லையா? இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ நான் இங்க வந்து 224 போட்டேன் அப்படின்னா டிவைட் ஆகணும். அது மாதிரி நான் இங்கேயே 322 போட்டேன்னா அது டிவைட் ஆகணும். சரிங்களா? அப்போ இந்த ஏக்கு பதிலாக 2 to the power 4 இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். வாட் இஸ் த பாசிபிள் வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 to the power 4 இருந்தால் மட்டும்தான் HCF வந்து 2 to the power 5 into 7 into 23 இருக்கும். இதுதான் HCF. இப்படி இருந்தாதான் இந்த நம்பர் வந்து 224 டிவைட் பண்ணும். இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ் அண்ட் 322 அதே மாதிரி. புரிஞ்சுதா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஏ இருக்க வேண்டிய இடத்துல 2 to the power 4 இருக்கணும். சரிங்களா? அவங்க வாட் இஸ் த பாசிபிள் வேல்யூ ஆஃப் ஏ தான் கேட்குறாங்க. ஸோ HCF கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது ஏயோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஒரே ஒரு சின்ன க்ளூ வைக்கிறாங்க. இந்த HCF வந்து 220 இஸ் டிவிசிபிள் பை 224 and 322 அப்படின்னு சொல்றாங்க. HCF வந்து 224 ஆலையும் 322 ஆலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு நம்பர் இருந்தா மட்டும்தான் அது வந்து 224 ஆலையும் 322 ஆலையும் டிவைட் ஆகும். சப்போஸ் வேற என்ன, இப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிற நம்பர் நமக்கு என்ன தோணிருக்கும்? 23 into 2 into 7 இதுதான் வச்சுக்கோங்களேன். ஏ நமக்கு என்னன்னே தெரியாது, ஆனா காமனா இருக்கிறது இதுதான். அப்ப இதுதானே HCF அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து நீங்க வந்து என்னால டிவைட் பண்ண முடியும்? 322ஆல டிவைட் ஆகும், ஆனா 224ஆல டிவைட் ஆகாது இல்ல. காட் இட்? இந்த நம்பர் வந்து 224ஆல டிவைட் ஆகாது, அதனாலதான். அப்போ ஏக்கு பதிலா 2 to the power 4 எடுத்துட்டு நம்ம HCF வந்து 2 to the power 5 into 7 into 23 எடுத்தா மட்டும்தான் அந்த நம்பர் வந்து 224ஐயும் 323ஐயும் டிவைட் பண்ணும். சரிங்களா? அதாவது சொல்றது வந்து 2 power 5 into 7 into 23 is divisible by 224. ஓகே, இதை தான் நான் சொல்ல வரேன். ரைட். ஸோ நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லை அடுத்த கொஸ்டின் போலாமா? திஸ் இஸ் யுவர் டைம். ஓகே, ஓகேங்களா? ஏதாவது சின்னதா டவுட் வந்தா கூட நீ நிப்பாட்டி கேட்கலாம். ஓகே, நான் அப்புறமா லைவ் ரெக்கார்டிங்க நான் பாத்துக்கிறேன், எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஐ வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்.
சார் சொல்லுங்க. இல்லை சார் இப்போ இந்த கொஷினில் ரெண்டுக்குமான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ன்றது வந்து 23x அப்புறம் வந்து வேல்யூ நோட் பண்ணாமல் இருக்கேன் சார் அந்த கொஷின் ஓகே சார் 23x அண்ட் ஒய்னு கொடுத்துருக்காங்க சார் ரெண்டுத்துக்குமான காமன் ஃபேக்டர். இல்ல if the சொல்றாங்க if the highest common factor of 23x and a into y is divisible by x and y. HCF அவங்க கொடுக்கவே இல்ல. ஓகே சார். நம்ம தான் HCF கண்டுபிடிக்கிறோம். இல்லை சார் நான் அதை எப்படி ட்ரை பண்ணேன் சார், அதை வந்து ஹெச்சிசிஎஃபாக எடுத்துட்டு ஈக்குவல் பண்ணிட்டேன் சார். இப்போ ஹெச்சிசிஎஃப் அப்படின்றது ரெண்டுத்துக்கும் வந்து காமனாக தான் இருக்கும் அதோட வேல்யூஸ். ஸோ அதனால் நான் 23x is equal to a into yன்னு போட்டு அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன் சார். 23x is equal to a into yன்னு இந்த சம்முக்கு அது செட் ஆகுது சரிங்களா? ஆனா எல்லா சம்முக்கும் அது செட் ஆயிருக்காது. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். நீங்க அது ஏன் ஈக்குவல் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அதை நான் வந்து காமன் ஃபேக்டர்னு கொடுத்ததுனால ஸோ காமன் ஃபேக்டர் வந்து எந்த இதுக்கும் வந்து ஈக்குவலாக தானே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன் சார். ஈக்குவலா இருக்க போது நீங்க நினைச்சீங்க, இந்த சம்முக்கு ஈக்குவலா இருந்தது. ஆனா எல்லா தடவையும் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே சார். அந்த ஒரு 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 சின்ன டவுட்ல தான் அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இந்த சம்ம சரிங்களா? அந்த டவுட் இருக்க கூடாது. ஓகே, கிளாரிட்டியா உள்ள இறங்கிடணும். ஓகே சார். எப்போதுமே HCF கேக்குறாங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு என்னப்பா HCF தானே கேட்பாங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்த ரெண்டு நம்பர் தான் இந்த 23xும் a into yயும் சரிங்களா? இது வந்து ரெண்டு தனித்தனி நம்பர்ஸ். ஓகே சார். ஓகே, ஸோ திருப்பி கூட அப்புறமா பாருங்க சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம். The sum of two numbers is 1215 and their HCF is 81. ஸோ இந்த மாதிரி கொடுத்த உடனே HCF 81ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ரெண்டு நம்பரை வந்து 81x 81yன்னு எடுத்துருங்க, அவ்வளோதான். இதுல எந்த குழப்பமும் இருக்க வேண்டாம். ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோட HCF 81ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டேம் ஷுவரா 81x 81y is those two numbers. எக்ஸும் ஒய்யும் கோப்ரைம் நம்பர்ஸா இருக்கும் சரிங்களா? கோப்ரைம்னா என்ன சொன்னேன்? ரெண்டுத்துக்கும் HCF வந்து 1. ஓகேங்க, உதாரணத்துக்கு 2,3 3,4 இந்த மாதிரி சரிங்களா? இப்போ இதுதான் அந்த ரெண்டு நம்பர்ஸ். யூஸ்வலா நம்ம அசியூம் பண்றது ரெண்டு நம்பர்னாலே எக்ஸ் ஒய்ன்னு எடுப்போம். பட் இந்த HCFன்னு உள்ள வரும்போது HCF கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுதான் அதோட மல்டிபிளா தான் இருக்கும் ஷேரா. ஓகேங்களா? ஸோ 81x 81y அப்படின்னு எடுத்துருங்க அந்த ரெண்டு நம்பர். இப்போ என்ன சொல்றாங்க? சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 1215. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 1215 வரும் சரிங்களா? இப்போ இதுல 81 காமனா வெளில எடுத்தீங்கன்னா x plus y equal to 1215. அப்போ x plus y is equal to 1215 divided by 81. ஓகேங்களா? ஸோ இதை வந்து 9 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா கீழே 9 டைம்ஸ் போகும், ஒரு 1 பேலன்ஸ் வந்து ஒரு 135 திருப்பி 15. ஸோ x plus y வந்து 15. அப்போ x plus y 15 இருந்துச்சுன்னா என்னென்ன நம்பர்ஸ் பாசிபிள் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஆனா அவங்க வந்து if the numbers lie between 500 and 700 அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? then the sum of the reciprocals of the numbers என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இதை வந்து ரெண்டு விதமா பண்ணிருக்கலாம். அந்த இன்னொன்னு நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ x plus y வந்து 15 அப்படின்னா இப்போ என்னென்ன நம்பர்லாம் பாசிபிள் வரும்? 1ஐயும் 14ஐயும் கூட்டினா வந்து 15 வருமா? அதே மாதிரி 2 plus 13 3 plus 12 4 plus 11 5 plus 10 6 plus 9 அதுக்கப்புறம் 7 plus 8 இதுக்கப்புறம் திருப்பி 8 plus 7 ரிவர்ஸ்ல வரும். ஸோ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 15 வரணும் அப்படிங்கிறதுக்கான காம்பினேஷன் இது எல்லாம் தான். ஓகேங்களா? ஆனா இது எல்லாமே இப்ப நமக்கு தேவையில்லை. சம்டைம்ஸ் கொஸ்டின் என்ன கேட்பாங்க? how many such possible numbers are there அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. how many such pairs are possible? இந்த மாதிரி x plus y 15 வரும்போது how many such pairs are possible அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் அப்படித்தான் இருக்கும் சரிங்களா? இதுல நம்ம அக்செப்டபிள் பேர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா இது 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 அதுக்கப்புறம் இது
மற்ற மூணும் அக்செப்டபிள் கிடையாது. ஏன் இது மூணும் அக்செப்டபிள் கிடையாது? இது மூணும் கோப்ரைம் நம்பர் கிடையாது. 3,12 வந்து கோப்ரைம் பேர் கிடையாது. பிகாஸ் 12க்குள்ள ஒரு 3x4 இருக்கு, ஒரு 3 இருக்கு அதுக்குள்ள. ரெண்டுத்துக்கும் HCF வந்து 1 வரணும்னு சொல்லியிருக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் HCF வந்து 1 கிடையாது, 3 தான் HCF. அதே மாதிரி 5,10 எடுத்தீங்க அப்படின்னா HCF வந்து 5 வரும் சரிங்களா. அதனால இதுவும் நம்ம எடுக்க முடியாது. 6,9 எடுத்தீங்கன்னா 3 வரும் சரிங்களா. அதனால இதையும் எடுக்க முடியாது. அப்ப நம்ம அக்செப்டபிள் பேர்ஸ் என்னன்னு பார்த்தா இந்த 1, 14, 2, 13, 4, 11, அப்புறம் 7, 8. இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதுலயும் நம்ம என்ன எடுக்க போறோம், அந்த நம்பர்ஸ் வந்து 500 விட தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதாவது இப்போ அந்த ரெண்டு நம்பர் தான் 81x 81y சரிங்களா. இப்போ எக்ஸுக்கு பதிலா நீங்க வந்து சப்போஸ் 1 போடுறீங்க, இந்த ஃபர்ஸ்ட் பேரை நான் எடுக்கிறேன் அப்படின்னா 81 × 1ங்கிறது ஒரு நம்பர் சரிங்களா. ஸோ இது ஒரு பாசிபிளே கிடையாது, ஏன்னா 500க்கு மேல இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ இதுவும் பாசிபிள் கிடையாது, இதுவும் பாசிபிள் கிடையாது. 4 × 81 என்ன வரும், 4 × 80 ஒரு 320, 324 வரும். ஸோ இதுவும் பாசிபிள் கிடையாது. ஸோ ஒரே ஒரு பேர் பாசிபிளான பேர் வந்து இந்த 7,8 மட்டும்தான் சரிங்களா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 7ம் ஒய்க்கு பதிலாக 8ம் போட்டிங்கன்னா 81 × 7, 81 × 8, இதுதான் அந்த 2 நம்பர்ஸ் சரிங்களா. 81 × 7 எவ்வளவு, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அந்த 1215 வரணும், சம் ஆஃப் தி 2 நம்பர்ஸ். ஸோ இதுதான் அந்த 2 நம்பர்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இப்போ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா then the sum of the reciprocals of the numbers என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, which means 1/81 × 7 plus 1/81 × 8 சரிங்களா. ஸோ இதுல ஒரு 81 நம்ம காமனா வெளியே எடுத்துட்டோம்னா 1/7 plus 1/8 இருக்கும். ஸோ 1/81 இப்படி வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா 15/8 × 7 ஓகேங்களா. ஸோ இதுல வந்து இதை நம்ம என்ன கட் பண்ணலாம், 5 times 5 3s are 15, இங்க வந்து ஒரு 27. அப்போ 5 / 27 × 8 × 7 தான் வரணும். இந்த இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது யூனிட் டிஜிட் செக் பண்ணி பாருங்க. 7 8s are 56, 6ல முடியணும், 6 7s are 42, 2ல முடிகிற மாதிரி நம்பர் இருக்கா, 2 இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. அப்போ இது ரெண்டும் கிடையாது சரிங்களா. 702 வந்து 8ஆல டிவைட் ஆகுமா, பிகாஸ் 8 டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்து, பட் 702 வந்து 7ஆலேயே டிவைட் ஆகாது, பிகாஸ் 700ல வரணும். ஸோ கண்டிப்பா வந்து ஆப்ஷன் சியும் கிடையாது, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. இந்த மல்டிபிள்ஸை நம்ம பண்ணக்கூடாது, பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணணும், யூனிட் டிஜிட் செக் பண்ணணும், மல்டிபிள்ஸ் செக் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த சம முறையா செய்யணும்னா ப்ராப்பரா இப்படித்தான் செஞ்சிருக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கேம்பிளிங் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, 2 நம்பரை கூட்டினா ரெசிப்ராக்கல்ஸ் தானே கேட்கறாங்க, இந்த சம் ஆஃப் த ரெசிப்ராக்கல்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ் தானே கேட்கறாங்க. இங்க வந்து 81x 81y தான் அந்த 2 நம்பர் நமக்கு தெரியும். அப்போ நான் வந்து அந்த XY கண்டுபிடிக்காமலே அதோடைய சம் ஆஃப் த ரெசிப்ராக்கல்ஸ் ட்ரை பண்றேன். ஸோ இதுல 81 காமனா வெளில எடுத்தேன் அப்படின்னா x + y / xyன்னு வந்திருக்கும். ஸோ 81 மல்டிபிள்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க, இல்ல 9 மல்டிபிள்ஸ், அப்படி எல்லாமே 9 மல்டிபிள்ஸ் தானா, எல்லாமே 9 மல்டிபிள்ஸ் தான். பட் 9ஆல டிவைட் பண்ணா திருப்பியும் ஒரு 9ஆல டிவைட் ஆகிற நம்பரா இருக்கணும், பிகாஸ் 81 இருக்குல்ல. 702 டிவைட் பண்ணீங்கன்னா 63 ஒரு 72. ஸோ அகைன் 9ஆல டிவைட் ஆகும். ஓகே, வேற ஆப்ஷன் இல்லை. ஒருவேளை வந்து 9 மல்டிபிள் ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க டினாமினேட்டர்னா கண்டிப்பா இதோடய சம்ம முடிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ கிளியரா இந்த சம்ம சொல்லுங்க. சார் இப்போ அந்த பேர் வந்து நம்ம எது 81ஆல மல்டிப்ளை பண்ணனும், நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் ஃபைண்ட் பண்ண முடியுமா? எது இப்போ 1 and 14னா இல்ல அது 500 to 700 குள்ள எது இருக்குங்கிறது நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடா இல்ல அப்ராக்ஸிமேட்டா நாமளே கால்குலேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம்? இல்லங்க, இப்போ 1 14னா என்ன அர்த்தம், x ஓட மதிப்பு 1 y ஓட மதிப்பு 14ன்னு அர்த்தம். அப்போனா அந்த நம்பர் ரியல் நம்பர் வந்து என்னது 81 × 1 அப்படிங்கிறது ஒரு நம்பர் இல்லைங்களா. இப்போ நீங்க எக்ஸுக்கு பதிலா 1 எடுத்தா ஒரு நம்பர் வந்து 81ல. ஆனா அவங்க சொல்றது வந்து 500க்கும் 700க்கும் நடுவுல தான் அந்த 2 நம்பருமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம அந்த 114ம் எடுக்கல, 213ம் எடுக்கல, பிகாஸ் 2 × 81 பண்ணா 162 தான் வரும்.
4 into 81 பண்ணாலே வந்து 324 தான் வருது, 500 கிட்ட வரல. ஸோ ஒரே ஒரு பேர் 7, 8 மட்டும்தான் பாசிபிள். இப்ப ரெண்டு பேர் இருந்தா நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் ட்ரை பண்ணுவாங்க சார். அந்த மாதிரி அப்படி கொடுக்க மாட்டாங்க ஷுவரா, ஓகே சார், கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இல்லனா நீங்க பண்ணும்போது ஒரு நம்பர் 700 கண்டிப்பா தாண்டி இருக்கும். ஓகே ஓகே அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா அதனால தான் ஸ்பெசிஃபிக்கா 7, 8 மட்டும்தான் வந்து கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஷுவரா. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ் சார். Okay. So if R is the remainder when each of 64547306, actually இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் சிஸ்டம்ல சால்வ் பண்ணோம், கரெக்ட்டுங்களா? லாஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். Yes, sir. Is Yes, sir. divided by the greatest number d. D is greater than 1, then d minus R is. So இந்த மாதிரி 64547306 8797 இந்த மாதிரி வர நம்பரை வந்து R is the remainder when divided each of the numbers by greatest number d. Dங்கிற ஒரு நம்பரால டிவைட் பண்ணும்போது ஆறுங்கிற ரிமைண்டர் வருது. 3 நம்பருக்குமே காமனா அந்த ரிமைண்டர் வருதுன்னு சொல்றாங்க. அப்படி வரும்போது இதோடைய டிஃபரன்ஸ் நீங்க பார்த்தாலே போதும். இவ்வளவு பெரிய நம்பர் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. இதோட டிஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் எடுங்க. சரிங்களா? இப்போ 730க்கும் 6454க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 2, 5, இது வந்து ஒரு 8. ஓகே, 852. அதே மாதிரி இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் 8797 7306 1 9 4 1. ஸோ 1491. அகைன் இதுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. ஓகேங்களா? இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன வரும்? 852. 11 2 போச்சுன்னா ஒரு 9, 8ல 5 போச்சுன்னா ஒரு 3, 14ல 8 போச்சுன்னா ஒரு 6 இல்லைங்களா? 1 9 14. ஸோ 639 வருது. சரிங்களா? இப்போ கன்ஃபார்மா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு லாங் டிவிஷன் மெத்தட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம வந்து HCF கண்டுபிடிப்போம். ஆக்சுவலி இந்த ரெண்டு நம்பருக்குமே HCF கண்டுபிடிக்கலாம். ஆனா இதோடைய டிஃபரன்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். அதனால நம்ம அப்படி எடுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து லாஜிக் படி இந்த 639 வந்து ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 213 into 3. ஆக்சுவலி இது இந்த 852ங்கிறது 213ஆலையும் டிவைட் ஆகும், 1491 213ஆல டிவைட் ஆகும். பட் இதை வந்து எப்படி வந்து நம்ம லாஜிக்கலா கண்டுபிடிக்கிறதுனா இது ரெண்டுத்துக்கும் HCF எடுத்துட்டீங்கனாலே போதும். ஸோ HCF வந்து இந்த இடத்துல பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் லாங் டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? லாங் டிவிஷன் மெத்தட் இந்த HCF கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அது என்ன பண்ணுவோம்? ஸோ 1491 இதுதானே பெரிய நம்பர். ஸோ அதை நம்ம வந்து டிவைசரா வச்சுக்கோங்க. இங்க 852. சரிங்களா? ஸோ இதோடைய கோஷன்ட்டை வந்து நீங்க இங்கே தான் போடணும். ஸோ இந்த 1491க்குள்ள ஒரே ஒரு 852 தான் இருக்க முடியும். ஸோ 852. இப்போ அதோட டிஃபரன்ஸ் என்ன வரும்? 11ல 2 போச்சுன்னா 9, 8ல 639 இல்லையா? அகைன் திருப்பி இதை இப்படி போட்டுட்டு இந்த 852வை இப்போ இங்க வந்து இதா மாத்தணும், டிவிடெண்டா மாத்தணும். சரிங்களா? 639 டிவைசரா மாறிடும். ஸோ அகைன் இது ஒரு 1 டைம்ஸ் தான் போகும். 639 இப்போ இங்க என்ன வரும்? 12ல 9 போச்சுன்னா ஒரு 3, 4 213. ஸோ அகைன் இந்த 639 இப்போ இங்க கொண்டு வந்துருங்க 639. ஸோ 213 into 3 பண்ணா எனக்கு வந்து 639 வந்துடும். ஸோ எங்க 0 வருதோ, இப்போ இந்த இடத்துல 0 வருதுன்னா அப்போ இதுதான் HCF. சரிங்களா? 213 is the HCF. அதாவது இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் HCF 213 தான். கண்டிப்பா அதால டிவைட் ஆகும். சரிங்களா? which means அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் D. இப்போ நம்ம வந்து D கண்டுபிடிச்சிட்டோம் 213ன்னு. இப்போ ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 6454 இந்த 213ஆல டிவைட் பண்ணணும். ஸோ அதுல என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான். ஸோ இதை வந்து 213ஆல டிவைட் பண்ணும். அதாவது நீங்க 6454க்கும் 7306க்கும் லாங் டிவிஷன் போட்டு பார்த்தாலும் 213 தான் வந்து வரும். ஸோ அது டைம் ரொம்ப எடுக்கும். அதனால நீங்க அந்த அதோட டிஃபரன்ஸ் 852 and 1491 இதுக்கு நீங்க HCF எடுத்தாலும் அதே தான் வரும். சரிங்களா? அதுல எதுவும் மாறாது. ரைட், இப்போ என்ன ரிமைண்டர்னு மட்டும் செக் பண்ணுவோம். இது 3 டைம்ஸ் போட்டா என்ன வரும்? 639 வரும். பேலன்ஸ் வந்து
ஒரு 64 அவ்வளவுதான். இதுக்கு மேல இது போகாது இல்லைங்களா? அப்போ ரிமைண்டர் வந்து இதுதான் ரிமைண்டர். ஸோ ஆர். அதே மாதிரி இப்போ நீங்க 7306 நீங்க 213 டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 64 தான் வரும். வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. 8797 213 டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 64 தான் வரும். சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? டி மைனஸ் ஆர் கேட்குறாங்க. டி வந்து 213, ஆர் வந்து 64. ஸோ இதோட டிஃபரன்ஸ் தான் ஆன்சரு. என்ன வரும்? 149. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 149. ஏதாவது டவுட் இருக்கா சார்? அந்த 213ங்கிறது HCF தானே சார்? HCF ஆமா. HCFனா அப்பனா ஃபுல்லா டிவைட் பண்ணிருக்கணுமே அந்த நம்பரை 6454 ஃபுல்லா டிவைட் பண்ணிருக்கணும்ல ரிமைண்டர் இல்லாம. எப்படி ரிமைண்டர் வருது அப்புறம்? கரெக்ட். ஆக்சுவலி R is the remainder when இப்போ क्वेश्चनே வந்து உங்களுக்கு அப்படி தானே இருக்கு. அதாவது கிரேட்டஸ்ட் நம்பர் D. சரிங்களா? இந்த மாதிரி சில சம்ஸ் நம்ம கேட்பாங்க. ரிமைண்டர் வருதுன்னு தானே அவங்க क्वेश्चनல கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு நம்பர் இருக்கு, அதை வந்து நீங்க டிவைட், இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் தான். ஆக்சுவலி HCFன்னு ஏன் சொல்றோம்? இது வந்து ஒரு ஃபேக்டர்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி கிரேட்டஸ்ட் நம்பர்னே வச்சுக்கலாம். சரிங்களா? இது HCF கிடையாது. ஆனா HCF கண்டுபிடிச்சு தான் நம்ம வந்து கொண்டு வரோம். அது 213. இதுக்கப்புறம் இதால டிவைட் பண்ண முடியாது. 213 வரும்போது இங்க 0 வந்துருதா? ஆமா. இதுக்கப்புறம் போகாது. மேபி ரிமைண்டர் வந்திருந்தா இன்னும் அதை நம்ம எடுத்துட்டு போயிருப்போம். ஸோ எதுக்கு இந்த 213 வருது அப்படின்னா, இப்போ அந்த 6454 213 டிவைட் பண்ணும்போது ஒரு ரிமைண்டர் வருது. அதே ரிமைண்டர் தான் வந்து 7306 பண்ணும்போது வரும். சரிங்களா? கொஸ்டினே அதுதான். இப்போ R is the remainder when each of 6454 7306 8797 is divided by the greatest number D. Okay, greatest number is greatest factor னு சொல்லல, greatest number தான். சரிங்களா? நம்ம இதோட டிஃபரன்ஸ் இப்போ இந்த 852 and 1491 இதுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம HCF எடுக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து இந்த ப்ராசஸ்ல தான் இது ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? பட் நீங்க கேட்ட क्वेश्चन எனக்கு புரியுது. இருந்தாலும் இன்னொரு விளக்கம் நானும் பார்த்துட்டு வந்து சொல்றேன். ஓகே சார், थैंक यू. பட் கிரேட்டஸ்ட் நம்பர் D தான், ஃபேக்டர் இல்ல. ஓகே சார். ஓகே. சோ நெக்ஸ்ட் சம் போலாம். ஓகேவா? ஓகே. ஓகே சார். Okay. So in finding the HCF of two numbers by division method, the quotients are 1, 8 and 2 respectively, and the last divisor is 105. இப்போ இங்க ஒரு லாங் டிவிஷன் பண்ணோம்ல, இந்த மெத்தட் தான். இதுல வந்து இந்த சைடுல இருக்கிற கோஷன்ட்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சைடுல இருக்கிற கோஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த சம்ல. அதாவது 1, 8, 2 and the last divisorனா இப்போ இந்த 213 வந்துச்சு இல்லையா? இந்த லாஸ்ட் டிவைசர் இதுதான் அங்க 105ன்னு கொடுத்துருக்காங்க இந்த சம்ல. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டெப்ல இருந்து போனோம் அப்படின்னா, லாஸ்ட் டிவைசர் வந்து 105, லாஸ்ட் கோஷன் வந்து என்னது 2வா? இங்க வந்து 2 இருக்கணும். ஸோ இப்போ இங்க வந்து 0 வந்திருக்கணும். அப்போ இங்க என்ன இருந்திருக்கணும்? 210 இருந்திருக்கணுமா? இங்க ஒரு 210 இருந்திருக்கணும். அதை 2 into 105 பண்ணும்போது இங்க ஒரு 210 பண்ணி இது 0வா வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இதுக்கு முந்தின ஸ்டெப், இப்ப இங்க என்ன நம்பர் இருந்திருக்கும்? 210. சூப்பர். இங்க 210 இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்ப இதுக்கு கோஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 8 சொல்லியிருக்காங்களா? அதாவது இங்க சம்ல 8 சொல்லியிருக்காங்களா? ஃபாலோ பண்றீங்களா நீ? சொல்லிருக்காங்க. அப்போ இங்க வந்து ரிமைண்டர் வந்து 105 வந்திருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல 105 ரிமைண்டர் வந்திருக்கு. அப்போ 8 into 210 இங்க ஒண்ணு போட்டுக்கணும் இல்லையா? 8 into 210 08 16. ஸோ 1680 இங்க இருந்திருக்கு. அது போக பேலன்ஸ் 105 வந்திருக்கு. அப்ப இங்க ஒரு நம்பர் வந்திருக்கணும்ல, 1785. இது கூட அந்த 105 ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், 1785. இன்னும் இந்த சம் முடியல. அப்ப என்ன பண்ணணும்? அகைன் இங்க வரணும். ஸோ இந்த இடத்துல இப்ப இந்த 1785 இருந்திருக்கணும். ஸோ இங்க கோஷன் வந்து 1 தான். ஸோ அந்த 1785 இருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் இருந்திருக்கும்? இந்த இடத்துல இது கூட இந்த 210 ஆட் பண்ணிக்கிடுவோமா?
1995. ஸோ அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் தி HCF ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ 1785ம் 1995 தான் அந்த ரெண்டு நம்பர். சரிங்களா? இதை நீங்க சால்வ் பண்ணும்போது தான் சைட்ல 182 அப்படிங்கிற கோஷன் கிடைச்சிருக்கு. லாஸ்ட்ல 105 தான் டிவைசரா இருந்திருக்கு. ஸோ இப்போ என் கொஸ்டின்ல என்னது, வாட் இஸ் த சம் ஆஃப் த நம்பர்ஸ்? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 3570. என்ன வரும்? 0 ஏ சார் 3780 சார். 3570. 373780வா? 37 தானே? 3570. A option sir. ஏ ஆப்ஷன். 0 ஒரு 1 10 18 18 தானே வருது. 10 17 3780 தானே வருது. 3780. ஆமா சார் 3780. 3780. கொஸ்டின் புரிஞ்சுதா இது உங்களுக்கு? இந்த போன சம் மாதிரியே தான். சரிங்களா? இதுல எப்படி லாங் டிவிஷன் மெத்தட் கண்டுபிடிச்சோம், ஆனா இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்துச்சு, அது அப்படியே ரிவர்ஸ்ல போறோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? அவங்க சொல்யூஷன்ல டைரக்டா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அது எப்படி வந்ததுன்னா இப்ப நம்ம இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? 2 × 105 210, அதுக்கப்புறம் இந்த 210 தான் இங்க டிவைசரா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த 1785, அதுக்கப்புறம் இந்த 1785 இங்க டிவைசரா இருந்திருக்கும். அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டைம் போலாமா? எஸ் சார். ஓகே சார். 210 ஆட் பண்ண தேவை. என்னங்க? 210 ஆட் பண்ண தேவை. 210 ஆட் பண்ண தேவையில்லையா? 210 ஆட் பண்ணணுமா? எங்க சொல்றீங்க? இல்ல சார், இப்ப வரிசையா 1995 1785 ஆட் பண்ணிருக்கீங்களா சார்? ஆமா. 210 சம் பண்ணல சார். ஆக்சுவலி HCF ஆஃப் டூ நம்பர்ஸ் தான்ப்பா கேக்குறாங்க. ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பருடைய HCF கண்டுபிடிக்கும் போது எனக்கு வந்து கோஷன்ஸ் 1,8,2 வருது. லாஸ்ட்ல டிவைசர் வந்து 105ன்னு சொல்றாங்க. அந்த ரெண்டு நம்பர் தான் என்னன்னு கேக்குறாங்க. அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே சார். 1785யும் 1995யும் அதுதான் அந்த ரெண்டு நம்பர். அந்த ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கும் போது தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ்ல அந்த 210லாம் வருது. சரிங்களா? அதனால சம் ஆஃப் த நம்பர்ஸ்னா அந்த ரெண்டு நம்பருடைய சம் என்னன்னு கேட்கறாங்க, அவ்வளவுதான். சப்போஸ் வாட் ஆர் த டூ நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 1995 1785 நீங்க ஈஸியா முடிச்சுட்டு போயிருப்பீங்க. சும்மா அவங்க சம் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த ரெண்டு நம்பருடைய சம் தான் கேட்கறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். As part of the partial work from home process, Amita went to office every second day, third day, and Tosita went to office every sixth day, respectively. All three went to office on 31st October 2021. On how many days did all three attend office on the same date during the remaining 2 months of the year? ஸோ என்ன சொல்றாங்க, ரெண்டா எவ்ரி செகண்ட் டே, எவ்ரி தேர்ட் டே அண்ட் எவ்ரி சிக்ஸ்த் டே. அப்போ இதுக்கான எல்சிஎம் என்னது? 2 3 6. இந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் என்னது? 6. லீஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து 6. அப்போ எவ்ரி 6 டே இந்த மூணு பேரும் மீட் பண்றாங்க. சரிங்களா? மூணு பேர் இருக்கிறாங்க, அமிதா, அம்ரிதா, டோசிட்டா. நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒரே ஆள் நினைச்சிட்டேன். அமிதா, அம்ரிதா, டோசிட்டா. இந்த மூணு பேரும் செகண்ட் டே, தேர்ட் டே, சிக்ஸ்த் டே வர்றாங்க. பட் மூணு பேரும் 6வது நாள் ஒன்னா இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப எவ்ரி 6 days தே ஆர் மீட்டிங். அப்போ 31st October 2021, அதுக்கப்புறம் நவம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டிசம்பர் இருக்கு. ஸோ நவம்பர்ல ஒரு 30 நாள், டிசம்பர்ல ஒரு 31 நாள், மொத்தம் 61 நாள் இருக்கு. அப்ப இந்த 61 நாள்ல அவங்க எத்தனை தடவை மீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6ஆல இதை நீங்க டிவைட் பண்ணுங்க, அவ்வளவுதான். 61க்குள்ள 10 6 நாள் இருக்கு இல்லையா? ஸோ 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 10 தடவை. ஸோ இந்த 2 மாசத்துல 10 நாள் அவங்க மூணு பேரும் ஒன்னா வேலை பார்த்துருப்பாங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி. கிளியரா? எஸ் சார். கிளியர் சார். நெக்ஸ்ட். ஓகே சார். ஓகே. HCF of 156 and 96 is expressible in the form of 156 into 12 plus 96A. Then the value of A is. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 156க்கும் 96க்கும் ஒரு HCF இருக்கு.
ஃபர்ஸ்ட் அதை தான் கண்டுபிடிக்கணும். அதை வந்து அவங்க இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அப்படி எழுதும் போது ஏயோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிக்கணும் இதுக்கு. ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். இதை முடிஞ்ச அளவுக்கு எப்படி எழுதலாம்? 3 டேபிளில் 3 × 52. 52 எப்படி எழுதலாம்? 4 × 13. 4 × 13 2 square × 13. ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் முடிஞ்சிருச்சு. 96 16 × 6 இல்லைன்னா 32 × 3. 32 × 3 2 to the power 5 × 3. ஓகே, இப்போ HCF என்னது? ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிற நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 2 3 மட்டும் தான் காமனாக இருக்கு. 13 எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி லோயஸ்ட் பவர் 2க்கு 2 ஸ்கொயர், 3க்கு 3 தான் இல்லையா? சரி, 3 பவர் 3 இல்லை, வெறும் 3. ஸோ இதுதான் வந்து HCF. அவங்க என்ன சொல்றாங்க? 156 × 12 + 96A = HCF. HCF வந்து என்னது? 12. ஓகேங்களா? இப்போ அப்படியே 12 கேன்சல் பண்ணுங்க. இதுல ஒரு 12 கேன்சல் பண்ணீங்கன்னா 8 வரும். அப்போ 156 + 8A = 1. ஏயோட மதிப்பு என்ன? 8A = -155. அப்போ ஏயோட வேல்யூ வந்து -155 / 8. ஷுவரா ஆன்சர் மைனஸ்ல தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி கேன்சல். எய்தர் 19.35 19.75 மட்டும் பார்க்கணும். சப்போஸ் இதை வந்து 156 இருந்துச்சுன்னா இப்போ 8ஆல இது டிவைட் ஆகக்கூடிய ஒரு நியர் நம்பர் என்னது? 188. பேலன்ஸ் வந்து 75 இருக்கா? 75னா 72 9 டைம்ஸ் வரும். 0.3 இருக்கு, 3/8 இல்லைங்களா? அப்போ 3/8னா 5 விட கம்மி, 0.5 விட கம்மி. அப்போ ஷுவரா வந்து 19.735 இருக்காது. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சரா இருக்கும். காட் இட்? Yes, sir. Next. Which of the following numbers leaves the remainder equal to the highest common factor of 6, 8 and 9 when divided by 6, 8 and 9? கொடுத்திருக்க 4 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பரை வந்து 6ஆல 8ஆல 9ஆல டிவைட் பண்ணுனா ஒரு ரிமைண்டர் வரணும். அந்த ரிமைண்டர் என்னன்னு பார்த்தா 6க்கும் 8க்கும் 9க்குமான HCF அப்படின்னு சொல்றாங்க. 6க்கும் 8க்கும் 9க்கும் HCF வந்து என்னது? சார் மூணுத்துக்கும் காமனா எந்த நம்பருமே இல்ல. சோ வந்து HCF வந்து 1. அப்போ வந்து ரிமைண்டரும் 1 வரணும். இந்த 3 நம்பரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 1 வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை 1 ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்க. சரிங்களா? அப்போனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 290 432. இப்போ 1 பூரா மைனஸ் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும்? இந்த கொடுத்துருக்க 4 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் வந்து 6ஆல 8ஆல 9ஆல டிவைட் ஆகணும். சரிங்களா? இப்போ 9ஓட மல்டிபிள் ஈஸியாக நம்ம செக் பண்ணலாம். இப்போ 505 இது வந்து 9ஓட மல்டிபிள் கிடையாது. 574 இதுவும் 9ஓட மல்டிபிள் கிடையாது. 290 இதுவும் 9ஓட மல்டிபிள் கிடையாது. இது மட்டும் தான் 9ஓட மல்டிபிள். இதுதான் ஆன்சர். 433 தான் ஆன்சர். ஓகேங்களா? டவுட் இருக்கா யாருக்காச்சும்? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட். The least number of 5 digits which is exactly divisible by 9, 12, 15, 25, 27. ஸோ இதுக்கெல்லாமே வந்து நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் கூட அவசியம் இல்லை. 9ஆல டிவைட் ஆகுதா? அப்போ ஆப்ஷன்ல 9ஆல டிவைட் ஆகிற நம்பரை மட்டும் செக் பண்ணுங்க. 10250 9ஆல டிவைட் ஆகாது. இது டிவைட் ஆகும், இது ஆகாது, இது ஆகாது. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒருவேளை 2 ஆப்ஷன் 9ஆல டிவைட் ஆகுதுன்னா அடுத்து வேற ஏதாச்சும் பாருங்க. 12 இருக்கு, 12 இருந்ததுன்னா 4ஓட மல்டிபிள் செக் பண்ணலாம். 25 இருக்கு, அப்போ 5ஓட மல்டிபிள் செக் பண்ணலாம். அந்த மாதிரி மாத்தி மாத்தி செக் பண்ணுங்க. இதை உட்காந்து எல்சிஎம்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும்லாம் இல்லை. எல்சிஎம் கண்டுபிடிச்சா மட்டும் ஆன்சர் கிடையாது. இதுக்கு லீஸ்ட் நம்பர் ஆஃப் 5 டிஜிட்ஸ்னு வேற அவங்க சொல்றாங்க. சரிங்களா? எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட் என்னது இதை வச்சுட்டு அந்த ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கும், அதை டிவைட் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு தான் இந்த நம்பருக்கு வரும். அதுக்கு பதிலாக நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்தே செக் பண்ணிடலாம். சரிங்களா? இல்லைன்னா இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணணும்னா 9, 12, 15, 25, 27 எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? எடுத்துட்டு இந்த மாதிரி நார்மல் டிவிஷன் பண்ணி கொண்டு வரணும். அதெல்லாம் ரொம்ப டைம் வேஸ்ட். ஓகே, புரியுதா? ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? ஃபாலோ பண்ண முடியுதா? ஃபாலோ பண்ண முடியும் சார். ஓகே,
இன்னும் ஒரு 3 சம்ஸ் தான். சரிங்களா, முடிச்சிடலாம். நான் தான் சொன்னேன்ல ஹச்சிஎஃப் எல்சிஎம்ல வந்து பெரிய லெவல்ல அது ரொம்ப அதிகமா போனாலும் கஷ்டம்தான், ஒரு லிமிட்டடாவே வச்சுக்கலாம். ஸோ இந்த சம்ல என்ன சொல்றாங்க, ஹச்சிஎஃப் ஆஃப் 2 numbers இஸ் 1/20th ஆஃப் தேர் எல்சிஎம். ஸோ 2 நம்பர் இருக்கு. If one of the numbers is 96 and the difference of the LCM and the HCF is 456, then what is the other number? Okay, so 2 நம்பர் இருக்கு, அது என்ன நமக்கு தெரியாது. HCF of 2 numbers is 1/20th of their LCM. அப்ப என்ன சொல்றாங்க, HCF is equal to 1/20th of LCM. அடுத்து difference of LCM and HCF is 456. எப்போதுமே HCF பெருசா இருக்குமா LCM பெருசா இருக்குமா? எல்சிஎம். சம்டைம்ஸ் ஈக்குவலாவும் இருக்கலாம்ல, ஈக்குவலா இருக்குமா? HCF-உம் LCM-உம் ஈக்குவலா இருக்குமா இருக்காதா? இருக்காது சார். இருக்காதா? இருக்காது சார் என்ன சொன்னீங்க? சார் இருந்தா இருக்குது, இல்லாட்டி போகுது, இப்ப என்ன அப்படிங்கிறீங்களா? இல்ல இருக்காது கண்டிப்பா, அது மல்டிபிள்ஸ், இது ஃபேக்டர்ல அதனால. சரி, 6,6 இதுக்கு என்னது HCF? 1 666. LCM 6. சோ இருக்கு, சேம் ஓகேவா? நம்பர் தான் இருக்கு. நீங்க இருக்காதுன்னு சொன்னீங்கல்ல. கரெக்ட் தான். ஓகே, சரி, ரைட். ஸோ HCF LCM தான் மேக்ஸிமம் பெருசா இருக்கும், மேக்ஸிமம் இல்லை LCM தான் பெருசா இருக்கும். பட் ரேர் பாசிபிலிட்டி இந்த மாதிரி ஒன்னா ஏதாவது கொடுத்தாங்கன்னா ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா, அப்போ LCM-க்கும் HCF-க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 456ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல இருந்து இப்போ LCM-க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 20 டைம்ஸ் ஆஃப் HCF-ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் HCF ஈக்குவல் டு 456. இப்போ HCF இஸ் ஈக்குவல் டு 19 HCF is equal to 456. HCF வந்து என்னது, 2 into 24. ஸோ HCF கண்டுபிடிச்சிட்டேன் 24ன்னு. அப்போ LCM வந்து இதை வந்து 20ஆல மல்டிப்ளை பண்ணணும், 480. ஸோ LCM-உம் தெரிஞ்சிருச்சு, HCF-உம் தெரிஞ்சிருச்சு, ஒரு நம்பரும் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் கேட்குறாங்க. ஸோ LCM into HCF is equal to product of the 2 numbers. So 480 into 24 equal to 96 into அந்த இன்னொரு நம்பர். சரிங்களா, ஸோ இது வந்து 4 டைம்ஸ் அடிச்சுக்கலாம், இது ஒரு 120. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 120. கிளியர்? சார் ஓகே, சார். அடுத்து, if the highest common factor of x and y is 15, highest common factor of x and y is 15, then the HCF of ஒரு இது கொடுத்துருக்காங்க, is divisible by what? சரிங்களா, ரைட். ஸோ highest common factor of x, y வந்து 15. அப்போ இது 36x² minus 81y². இதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எழுத பார்ப்போம். So 6x the whole square minus 9y the whole square. So a square minus b square formula. அப்ப 6x plus 9y into 6x minus 9y இல்லைங்களா. ஸோ இதுலேயுமே வந்து என்ன பண்ணலாம், 3 காமனாக வெளில எடுக்கலாமா? 3 காமனாக வெளில எடுத்தோம்னா இதில் ஒரு 3 வெளியில் எடுக்கலாம், அதே மாதிரி இதுலேயும் ஒரு 3 வெளில எடுக்கணும்னா இப்போ 2 3, 2x plus 3y 2x minus 3y. ஸோ இந்த நம்பரை நம்ம இப்படி எழுதிட்டோம். அதே மாதிரி அந்த 81x² minus 9y² எழுதுவோம். என்ன வரும், 9x the whole square, இதிலே 9 காமன்ல எடுக்கலாம், 3y the whole square. அப்போ 9x plus 3y into 9x minus 3y.
ஸோ இதுலேயும் 3 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு 3 இதுக்கு ஒரு 3 வெளியில் எடுத்தோம்னா 2 3 வெளியில் வந்துடும். ஸோ 3x + y இன்ட்டு 3x + y. இப்போ என்ன சொல்கிறாங்க, எக்ஸுக்கும் ஒய்க்கும் HCF வந்து 15ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எக்ஸுக்கும் ஒய்க்கும் HCF 15னா அப்போ தென் த HCF ஆஃப், ஸோ இந்த 2 நம்பருக்குமான HCF இதுக்குமான HCF வந்து என்னது, ஆல்ரெடி இந்த 3 × 3 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு 3 × 3 இருக்கா. அதே சமயம் எக்ஸுக்கும் ஒய்க்கும் HCF வர 15ன்னு சொல்கிறாங்களா. ஸோ நம்ம 15ஐயுமே வெளியில் எடுத்துடலாம். சரிங்களா, அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்குமான அந்த 15ஐ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த 3 × 3 9 இருக்கு, ரெண்டுத்துக்கும் காமனாக 9 இருக்கு. அப்போ 15ங்கிறது எக்ஸுக்கும் ஒய்க்குமான HCF. ஸோ அதையும் வெளியில் எடுத்துட்டீங்கன்னா இந்த நம்பர் வந்து 9 × 15ஆல டிவைட் ஆகும். HCF ஆஃப் திஸ் 2 நம்பர்ஸ் வந்து 9 × 15ஆல டிவைட் ஆகும். ஸோ 135ஆல இது டிவைட் ஆகும். சரிங்களா, இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் HCF 15 அப்படிங்கும்போது இதுக்குள்ள ஒரு 15 இருக்கு, இந்த ஒய்க்குள்ள ஒரு 15ஓட மல்டிபிள் இருக்கு. அதனால இங்க இருந்து ரெண்டுத்துல இருந்து எப்படி நான் 3ஐ காமனா எடுத்தனும் அதே மாதிரி 15ஐயும் என்னால காமனா எடுக்க முடியும். ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்போஸ் ஒரு 30, ஒரு 45, ஒரு 75 இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் அதுக்குள்ள ஒரு 15 இருக்கு. அதனால நம்ம ஏற்கனவே நாம 9ஐ வெளியில எடுத்துட்டோம். ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள இருக்கிற அந்த 15ஐயும் நம்மளால வெளியே எடுக்க முடியும். ஸோ அப்போ 9 × 15ஆல இந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும். இந்த HCF ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸ் வந்து 9 × 15ஆல டிவைட் ஆகும். தட் இஸ் 135. சரிங்களா, ஓகே சார். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் டுடே. சரிங்களா, பரவாயில்ல, ஒரு 50 பேர் தாக்கு பிடிக்கிறீங்க. The ratio of the LCM of 2 numbers to the sum of the same 2 numbers is 12:7 if their HCF is 4. So HCF is 4 ன்னு சொல்லிட்டாலே கண்ணை மூடிட்டு அந்த ரெண்டு நம்பர் வந்து 4x 4yன்னு எடுத்துடணும், அவ்வளவுதான். சரிங்களா, LCM என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா LCM is equal to 4xy. இதுதான் LCM ஆ இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க, LCM of 2 numbers அதோட ரேஷியோ 4xy to the sum of the 2 numbers 4 × x + y. 4x + 4yன்னு வந்திருக்கும். ஸோ நான் 4 × x + y எடுத்துக்கிறேன். இதுதான் 12:7 அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸ்? ஸோ அவங்க கேட்கறது என்னன்னா 4x × 4y தான் கேட்கறாங்க. ஸோ 16 × xy கேட்கறாங்க. ஸோ 16ஓட மல்டிபிள் தான் ஆன்சர் கன்ஃபார்மா. சரிங்களா, 16ஓட மல்டிபிள் செக் பண்ணுங்க, இது வராது. 196 வந்து 8ஆல டிவைட் ஆகுமா, ஆகாது. 172 வந்து 8ஆல டிவைட் ஆகாது. அப்போ இது ஒன்று தான் ஆன்சரு. இதை நீங்கள் சால்வ் பண்ணி எடுத்துட்டும் வரலாம். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 4 4 கேன்சல் ஆகும். XY ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12, ஆட் பண்ணால் 7. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக 4ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா 16 × 3 × 4 which is equal to 192. ஓகே சார், மறுபடியும் சொல்லுங்க சார். எந்த இடத்துல உங்களுக்கு புரியல? அந்த 4x × 4y = 16xy இருக்குல்ல சார், அது மட்டும் ஒரு சொல்லுங்க. அது எப்படி வந்துச்சு? அவங்க வந்து வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸ்னு கேட்குறாங்களா? ஆமா சார். ரெண்டு நம்பர் வந்து 4x 4yன்னு எடுத்துருக்கோமா? ஆமா சார். அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 16xy. ஓகே சார். அப்போ அந்த நம்பர் கண்டிப்பா 16ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதை வச்சே ஃபர்ஸ்ட் நான் ஆன்சரை முடிச்சிட்டேன். சரிங்களா, ஒரே ஒரு மல்டிபிள் தான் 16ஆல டிவைட் ஆகுறது இருக்கு. சப்போஸ் 2 3 இருந்துச்சு அப்படின்னா இந்த இதை வச்சு எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம வேல்யூ எடுக்கிறோம். ஓகே சார். கிளியரா? கிளியர் சார். ஓகே, ஆக்சுவலி நான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்முக்கு வந்துகிட்டு இருக்கேன். சரிங்களா, இன்னும் போக போக நல்லாவே இருவேன். எங்கேயாவது ஏதாவது மிஸ் பண்ணா அடுத்த வீடியோஸ்ல நான் கரெக்ட் பண்ணிக்கிடுவேன். சரிங்களா? ஓகே சார். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இதை எடுத்ததுனால அங்கங்க ஒரு டவுட் ஒருத்தர் கேட்டாரா, அதை நான் கண்டிப்பா பார்த்துட்டு வரேன். அடுத்தடுத்து போக போக இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி இந்த கஷ்டமான சம்ஸை நீங்க மென்ஷன் பண்ணுறது தான் எனக்கு மோட்டிவேட்டடா இருந்துச்சு. ஓகேங்களா, சும்மா வளவலன்னு எல்லாத்தையும் நடத்துறதுக்கு பதிலா
இதுதான் எனக்கு பிரச்சனை, இதுல எனக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஓகே அப்படின்னு இருந்தது. ஸோ அடுத்தடுத்த வாரத்துலயும் அதே மாதிரி கண்டினியூவா பண்ணுங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே. ஸோ நீங்க கஷ்டம்னு சொன்ன சம்ஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க, குரூப்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே சார். ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் இப்ப அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் சார். இந்த சம்மா இல்ல சார், இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி அது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் சம் நினைக்கிறேன் சார், செகண்ட் ஆர் தேர்ட். ஓகே, இதுவா? இந்த சம் சார். இது ஆப்ஷன்ல அப்படியே x is equal to 2 ன்னு எடுத்துட்டு போய் மேல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே. அது ரொம்ப கஷ்டம் இல்ல? லைக் 2 னா அப்ப 2 கியூப் வந்து 0, எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா அப்ப அதுதான் அப்படின்னு போடக்கூடாது சார். அப்படி பண்ணலாம். ஆனா நீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணணும். அது கொஞ்சம் ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா வேணும்னா உங்களுக்கு தெரியாம இருந்துக்கலாம் இனிஷியலா. சரிங்களா? மத்தபடி மத்த ஃபார்முலா வந்து ஈஸி தானே. ஓகே சார். அதாவது நீங்க சொல்ற மெத்தடும் நமக்கு வேணும், பட் கன்வென்ஷனும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஓகே சார், தேங்க் யூ. ஓகே, ஹோப்ஃபுல்லி ஏதாச்சும் தேர்ச்சா? புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். ஓகே. ஸோ அப்கமிங்ல நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வீக்கும் இந்த மாதிரி பார்க்கலாம். சரிங்களா? சார். ஓகே. ஸோ ஆல்வேஸ் நல்லா படிங்க. சண்டே டெஸ்ட் நல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே. ஓகே சார், தேங்க் யூ. பார்ப்போம். பை. தேங்க் யூ.